அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். என்னுடைய தந்தை எங்கள் நாடகத்துறையின் தந்தை. எனக்கு குருவான என்னுடைய தந்தையின் 11ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சியை எங்களுடைய நாடக கலைஞர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து அவர்கள் அனைவரையும் மேடையேற்றி அவர்கள் அனைவருக்கும் சால்வை அணிவித்து அவர்களுக்கு விருதும் வழங்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு நீண்ட நாட்களாக இருந்தது. நம் ஆரணி வி. சிவா அம்மு நாடக கலைக்காக்கும் மற்றும் ஒருங்கிணைக்கும் அமைப்பின் மூலம் 1000த்திற்கும் மேற்பட்ட நாடக கலைஞர்களை ஒன்றிணைத்து அவர்கள் அனைவருக்கும் சமமான முறையில் கட்டைக்கூத்து கலைஞர்களுக்கும் மேடை நாடக கலைஞர்களுக்கும் மேடை நாடகமன்ற உரிமையாளர்களுக்கும் கட்டைக்கூத்து நாடகமன்ற உரிமையாளர்களுக்கும் அழைப்பு விடுத்து அனைவரையும் எங்கள் கலை குடும்பமே ஒன்றிணைந்த ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை இப்போது உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகின்றேன். நினைத்து கூட பார்க்கவில்லை எங்களுடைய இந்த கலை குடும்பம் நிகழ்ச்சி இவ்வளவு விமர்சையாக நடக்கும் என்று. நாடாளுமன்ற உறுப்பினர் உயர் திரு MS தரணிவேந்தன் ஐயா கலந்து கொண்டு மிகவும் அழகான முறையில் விழாவினை துவக்கி வைத்தார். அப்போது நம் நாடகத்துறையின் தந்தையாக விளங்கக்கூடிய எனது குருநாதராக விளங்கக்கூடிய என் தந்தையின் புகைப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி பின் நம் நாடக கலைஞர்கள் அனைவருக்கும் பாராட்டி அவர்களுடன் மகிழ்ச்சியாக பேசி நாடக கலைஞர்களை உற்சாகப்படுத்தினார். அது மட்டும் அல்லாமல் நாடக கலைஞர்கள் அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கி விருதினையும் வழங்கி சால்வை அணிவித்து கௌரவித்து நிகழ்ச்சியினை தொடக்கி வைத்தார். சிவா அம்மு கலை குடும்பத்தில் இருக்கக்கூடிய நமது அனைத்து கலைஞர்களின் சார்பாகவும் MP திரு தரணிவேந்தன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் உடன் வந்திருந்த எனது அனைத்து சகோதரர்களுக்கும் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றினை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். கலைஞர்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி இதுவரை இது போன்ற நிகழ்ச்சி நாம் நடத்தியதே இல்லை, நம்மால் இதனை இந்த அளவுக்கு சிறப்பாக நடத்த முடியுமா என்று யோசித்துக் கொண்டே இருந்த நிலையில் விழா மிகவும் சிறப்பான முறையில் நடந்து முடிந்ததை எண்ணி மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த அற்புதமான தருணத்தை உங்கள் அனைவரோடும் என் கலை குடும்பமான என் கலை சொந்தங்களான நாடக கலை ரசிகர்களான உங்கள் அனைவரோடும் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். உடன் பிறந்த சகோதரர்கள் போன்று என் உடன் இருந்த அனைத்து நாடக கலைஞர்களுக்கும் என் குருநாதரான என் பாய் அப்பாவிற்கும் என் உடன்பிறப்பாக என்றுமே இருக்கக்கூடிய குன்னத்தூர் திரு VK வாசுதேவன் அண்ணன் அவர்களுக்கும் மனதார நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து நம்மளுடைய வி. சிவா அம்மு நாடக கலைக்காக்கும் அமைப்பில் வரக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் நம் கலை சொந்தங்கள் இணைந்திருந்த இந்த அற்புதமான தருணத்தை ஒரு டீமா அவங்க ஒரு டீம் பேர் கூப்பிட்டதும் அந்த டீம்ல இருக்க மொத்த பேரும் இப்படி வந்து நின்றுட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு நம்ம சிறப்பிக்க கரெக்டா இருக்கும். சலசலப்பு இல்லாம அமைதியா இருந்தாதான் உங்க ஒவ்வொருத்தரையும் கௌரவிக்கிறது நம்ம எல்லாரும் பார்க்கலாம். ஒரு கூட்டமா அந்த மாதிரி சத்தமா கேட்டீங்கன்னா நம்ம என்ன பேசுறோம்ன்றதே கேட்காது. இதுவரைக்கும் எல்லா மேடைகள்லயும் நீங்க நாடகம் நடிக்கும் போது அப்பா ஆகட்டும் நான் ஆகட்டும் இல்ல ஊர்ல யாராவது தலைவருங்க அவங்களதான் நீங்க எல்லாம் சேர்ந்து மேடையில சால்வை போட்டு கௌரவிச்சிருக்கீங்க. அததான் நான் பார்த்திருக்கேன். என்னோட நீண்ட நாள் ஆசை என்னன்னா உங்க ஒவ்வொருத்தரையும் மேடையில நிக்க வச்சு உங்களுக்கு சால்வை போட்டு இந்த கனவு நினைவாக போற நாள் இன்னைக்கு. உங்க ஒவ்வொருத்தரையும் நான் பார்த்து ரசிக்கணும். உங்களெல்லாம் மேடையில் நிக்க வச்சுட்டு எனக்கு அங்க போய் நின்று பார்க்கணும்னு கூட ஆசைதான். இருந்தாலும் அவங்களுக்கு கௌரவிக்கிறதே நான்ன்றதுனால அதுக்காக தான் வீடியோ எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அதுல நான் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறேன். நீங்க எல்லாரும் எனக்கு அதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. அதான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஓகே பண்ணு நீ வா அப்படின்னு சொன்னது பாய் அப்பா தான். நான் ஃபர்ஸ்ட் பாய் அப்பா பத்தி பேசணும் அப்படின்னு ஆரம்பிச்சேன். நான் பேச நினைச்சதெல்லாம் மறந்துட்டேன். இன்னைக்கு நான் அம்முவா இருக்கேன், சிவா அம்முவா இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு தைரியம் வந்தது. அப்பா மாதிரி எனக்கு பொதுவாக வந்து வீட்டுல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு சாவி எங்க வைக்கிறேன் அதுவே எனக்கு ஞாபகம் இருக்காது. சாப்பாட்டுல குழம்புல எப்படி உப்பு போட்டோமா போடல அது கவனம் இருக்காது. எங்க தங்கச்சிங்கெல்லாம் எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க, நீ எப்படி இதெல்லாம் பண்ண போற வீட்லயே இப்படிலாம் பண்ணுவிய அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஊர் மக்கள் மனசுலயும் நான் நிக்கிறேன், உங்க எல்லார் மனசுலயும் நான் நிக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது இது என்னால மட்டும் நான் சத்தியமா சொல்லவே மாட்டேன். ஒவ்வொரு நாளும் என்னுடைய குரு என்னுடைய தந்தை அப்பாவை மனசுல நினைச்சு நான் என்ன பேசணும், நான் எப்படி நடந்துக்கணும், ஊர் மக்கள் கிட்ட ஒன்ன மாதிரி நான்
நீதான் எனக்கு கடவுளா இருந்து துணையா இருக்கணும், நான் அவரை வேண்டின்னு வரவேதான். ஒண்ணுமே தெரியாது, நாடகத்துறையோட ஏபிசிடி தெரியாது. இதுலயே காலேஜ் படிச்சவங்க இருக்காங்க, ஆனா அந்த என்ன ஏபிசிடி தெரியாத என்னை எடுத்துட்டு வந்து இந்த அளவு உங்க எல்லாரோட மனசுலயே என்ன அப்பா நிறுத்திருக்காருன்னா நான் அவர் இல்லைன்னே நினைக்கல. அவர் என் கூடவே இருந்து என்னை இந்த அளவுக்கு கொண்டு வராரு. அந்த மாதிரி எனக்கு துணையா அப்பாவோட ஸ்தானத்துல இருக்கிற நீங்க எல்லாரும் தான், என் பாய் அப்பா உட்பட நீங்க எல்லாரும் என் மனசுல இருக்கீங்க. வயசுல சின்னவங்க இருப்பீங்க, பெரியவங்க இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப பெரியவங்க இருப்பீங்க. உங்க எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிக்கணும். என் அப்பாவை எப்படி கடவுளா நினைக்கிறேனோ, என் அப்பாவை என் கூட சேர்ந்து என் அப்பாவோட பேரை காப்பாத்துறவங்க எல்லாரையும் நான் கடவுளா நினைக்கிறேன். வயசுல சின்னவங்களும் இருப்பீங்க, உங்க எல்லாருக்குமே நான் இந்த நேரத்துல நன்றி தெரிவிக்கிறேன். இந்த இணைய நேரத்திலே மதிப்புக்குரிய